அன்பான வணக்கம். எல்லோரும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மைக்குக்கு போய் பேசியிருக்கிறார்கள். என்னை மட்டும் ஸ்பெஷலாக இங்கே ஒரு மைக் அமைத்து பேச பணித்திருக்கிறார்கள். நான் எழுந்த உடனே சொன்னார்கள், இந்த இடத்தில் இல்லை, இங்கே போய் பேசுங்கள் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். ஏன் என்று கேட்டேன். அதற்கு ஒரு காரணம் உண்டு. தொலைக்காட்சியினர் முழுவதும் இந்த பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நேரடியாக பல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. ஆக நான் என்ன பேச இருக்கிறேன், பேசப் போகிறேன் என்பதை இங்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சியினர் மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அல்ல, பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சியினரும் உணர்ந்து இன்றைக்கு அந்த காரியத்தை முன்னெடுத்து முயற்சித்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். நானும் அவருடைய எண்ணத்தை புரிந்து சில கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் எப்படி இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு படிப்படியாக முன்னேறி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர் வளர்ந்து வந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்கத்தில் அவர் இளைஞர் அணியில தன்னுடைய பணியை தொடங்கி மாவட்ட அளவில இளைஞர் அணியின் அமைப்பாளராக பணியாற்றி அதை தொடர்ந்து மாநில அளவில இளைஞர் அணியினுடைய துணை செயலாளர்களில் ஒருவராக இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி சட்டமன்ற உறுப்பினராக, ஏன் இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இப்படி பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், ஆக எந்த பொறுப்பை ஏற்றிருந்தாலும் அவர் தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில என்றைக்கும் தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளில் ஒருவராக, என்னுடைய ஆறுயிர் சகோதரனாக என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் பூரிப்படைகிறேன். அவரை எல்லோரும் பாராட்டினார்கள். அவருடைய சிறப்புகளை, பெருமைகளை, அவருடைய உழைப்பை, அவருடைய பண்பாட்டை எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். நிறைவாக உரையாற்றக்கூடிய நானும் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும், அவருடைய பெருமைகள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் அவரை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரை நான் பாராட்டினால் அது என்னையே நான் பாராட்டிக் கொள்வதாக அமைந்துவிடும் என்கிற அந்த நிலையிலே தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கக்கூடியவர், எளிமையாக இனிமையாக எல்லோரிடத்திலும் பழகக்கூடியவர். ஒரு உரத்த குரலில் கூட பேசி நான் அவரை பார்த்ததில்லை. எதையும் அமைதியாகத்தான் பேசுவார். ஆனால் அமைதியாக பேசினாலும் அவருடைய உள்ளத்திலே அழுத்தம் இருந்தது, ஆற்றல் இருந்தது என்பதை நான் மறந்துவிட மாட்டேன். சட்டமன்றத்தில் அவர் பேசுகிற நேரத்திலும் நான் கவனித்திருக்கிறேன். அதேபோல் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசக்கூடிய அந்த நிலையிலும் அவரை கூர்ந்து கவனித்ததுண்டு. அதேபோல் கழக முன்னோடிகளத்தில், கழக தோழர்களிடத்தில் அவர் பழகுகிற நேரத்தில்
அவருடைய அந்த ஆற்றலையும் நாம் பார்த்து ரசித்தது உண்டு. ஆக அப்படிப்பட்டவருடைய இல்லத்தில் அவருடைய அன்பு மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து பங்கேற்று வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆசையோடு கொஞ்சம் வெளிப்படையாக உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியாயமாக இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்புரை ஆற்றியிருக்க வேண்டும், அல்லது நன்றி உரையாற்றுகிற வாய்ப்பையாவது எனக்கு வழங்கியிருக்க வேண்டும். தலைமையேற்று நடத்த வேண்டும் என்ற வாய்ப்பை உரிமையோடு எனக்கு வழங்கி இருந்தாலும், ஆக இவ்வளவு பொறுப்புகளை ஏற்கனவே பல பொறுப்புகளை தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறான். அதிகமான பொறுப்புகளை நாம் சுமக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வரவேற்புரையை ராஜேந்திரன் ஆற்ற, நன்றி உரையை மாநகர செயலாளர் ஆற்ற, இடையில தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த மனவிழா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பொன்முடி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், இது ஒரு சீர்திருத்த திருமணமாக, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணமாக. வேலுவர்கள் கூட இந்த சுயமரியாதை திருமணம், இந்த சீர்திருத்த திருமணம் முதலில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மாவட்டத்திலே தான் நடத்தி வைத்தார் என்ற வரலாற்றை குறிப்பிட்டு காட்டினார். உண்மைதான். நீங்கள் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் 1967க்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால், அந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67க்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம். அறிஞர் அண்ணா தலைமையிலே முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே ஆட்சி கட்டிலில் அமருகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் என்கிற அந்த உரிமையோடு முதலாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து முதல் தீர்மானமாக சட்டமன்றத்தில் சட்டமாக்கி தந்த தீர்மானம் எந்த தீர்மானம் என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை அண்ணா அவர்கள் 67ல ஆட்சிக்கு வந்தவுடனே பெற்று தந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழியில் நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம். தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பொது வாழ்வை பள்ளி பருவத்தில திருவாரூர் தெற்கு வீதியில பள்ளி மாணவனாக படித்துக் கொண்டிருந்த, அரைக்கால் சட்டை போட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி கையில தமிழ் கொடி ஏந்தி, புலி வில் கயல் பொதிந்த அந்த தமிழ் கொடி ஏந்தி, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என முழக்கமிட்டு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது வரலாறு. இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தமிழை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி பெருமையோடு பல நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். உடங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமுள் புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, பழரசுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மண்பத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் எதிலும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அந்த அழகு தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த மொழியிலே, அந்த தமிழ் மொழியிலே இன்றைக்கு இந்த திருமணம் நடந்தேறி இருக்கிறது. அதைத்தான் பொன்முடி குறிப்பிட்டு சொன்னார். ஆக தமிழிலே நடைபெறுகிற காரணத்தால் மணமக்களை வாழ்த்துகிற போது என்ன வாழ்த்துகிறோம் என்று அவர்களுக்கும் புரிகிறது, அதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் தெரிகிறது, பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களால் உணர முடிகிறது. ஆக நமக்கு தெரிந்த, நமக்கு புரிந்த, நாம் அறிந்த நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழியில இந்த திருமணம் நடந்தேறியிருக்கிறது.
ஆக அப்படிப்பட்ட இந்த திருமண விழாவில உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்துவதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்கள் செல்வன் ரகுநாத், செல்வி கார்த்திகா. ஆக அந்த பெயருக்கு பின்னால் அவர்கள் படித்திருக்கக்கூடிய இந்த பட்ட படிப்புகளும் போடப்பட்டிருக்கிறது. பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அந்த பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் இன்றைக்கு போடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு காலத்திலே இது போன்ற படிப்புகளை பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் படிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பெறக்கூடிய நிலை இருந்ததா? இல்லை. திராவிட இயக்கம் தோன்றியதற்கு பின்னால் தான் இந்த மாற்றங்கள், இந்த மறுமலர்ச்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டாக வேண்டும். ஆக அப்படிப்பட்ட பேர் இயக்கத்தை, அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை இன்றைக்கு அழிக்க, ஒழிக்க, சமயம் பார்த்து நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளும் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அவர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன், திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில அவன் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அடுத்த ஆட்சிக்கு வரணும், விரைவில் வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நேரத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று ஆச்சரியத்தோடு சிலர் கூட என்னிடத்துல மேடைகளில் சொன்னார்கள். இதிலே சந்தித்த போது என்னிடத்திலே குறிப்பிட்டு சொன்னார்கள். புறப்படுகிற போது கூட சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னிடத்திலே கேட்டார்கள், இந்த நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில நீங்கள் சுற்றுப்பயணம் போக வேண்டுமா? சென்னையில் இருந்தாதனே தலைமை கழகம் தலைநகரத்தில் இருந்தாதனே நியாயமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், அவசியம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டபோது, இல்லையிலே நான் சென்றே தீர வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்பும், இந்த திருமணத்திற்கு தலைமையேற்க வந்தது யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம், வராமல் இருந்திருந்தால் தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கும். அது ராஜேந்திரனுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய மணவிழா நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் நீங்க அதிகமானவருக்கு ஆச்சரியப்பட்டிருக்கும். அதனால்தான் தொடக்கத்திலே சொன்னேன், அவரை பாராட்டுவது என்னை பாராட்டுவதாக அமைந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் அதிகமாக அவரை பாராட்டக்கூட விரும்பல. இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் ஆக மெஜாரிட்டியாக இருந்து கொண்டிருந்த ஒரு ஆட்சி இப்பொழுது மைனாரிட்டியாக மாறி இருக்கிறது. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2006 2011 ஆண்டு வரையில் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் அப்பொழுது மைனாரிட்டி ஆட்சி என்று ஆட்சி அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்த அதிமுக தொடர்ந்து சொன்னார்கள், நாம் ஆட்சியில் இருக்கிறோம். ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் சொன்னார்கள், உண்மைதான், மைனாரிட்டியாகத்தான் இருந்தோம், மறுக்கல. ஆனால் உறுதியோடு இருந்தோம். ஆனால் மைனாரிட்டியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர். யாராவது மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியின் துணையோடு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு இருந்தோம், மறுக்கல. அவர்கள் முறையோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கணும், கலைஞர் முதலமைச்சராக இருக்கு, நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று முழு மனதோடு கையொப்பமிட்டு கடிதம் எழுதி கவர்னரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நிலை? இங்கே நம்முடைய மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், 89 ஆட்சிக்கு வரக்கூடிய அளவிற்கு 117 மாறாதா என்று ஒரு கேள்வி. 117 200 மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்காக தான் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், கொள்ளைப்புறமாக என்றைக்கும் கலைஞர் வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த வழியில கொள்ளைப்புறமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் ஆட்சிக்கு வராது. மக்களை சந்திச்சு மக்களிடத்தில உரிமையோடு ஆதரவை பெற்று அந்த அடிப்படையில் தான் ஆட்சிக்கு வருவதை தவிர கொள்ளைப்புறமாக என்றைக்கு வருவதற்கு திமுக பிடித்துக் கொண்டிருக்கவில்லை.
இன்றைக்கு என்ன நிலை நாட்டில் ஏற்பட்டிருக்கு? ஏற்கனவே கவர்னரிடத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்கள் 19 பேர் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி நம்பிக்கை கோரக்கூடிய வாக்கை பெறக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தனித்தனியாக அந்த 19 பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள் கையொப்பமிட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள், தனித்தனியாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த செய்தி வந்த உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில ஜனநாயகத்தின் அந்த அடிப்படையில நானும் ஒரு கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பி வைத்தேன். இப்படி ஒரு நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு, இதை நீங்கள் கூர்ந்து கவனித்து சிந்தித்து ஆய்ந்து உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கள். ஆக ஒரு முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்று அந்த கட்சியை சார்ந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை கடிதம் எழுதி 19 பேர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், எனவே இந்த நிலைக்கு நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறேன். அதை தொடர்ந்து கடிதம் மாத்திரம் தந்தால் போதாது என்று கவர்னர் அவர்களை நேரடியாக சந்தித்து நம்முடைய சட்டமன்ற கட்சியுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று நேரடியாக போய் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி எடுத்து விலக்கிவிட்டு வந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் இடம்பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து நேற்றைக்கு கவர்னரை சந்தித்து அந்த பிரச்சனையை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள், கடிதத்தை தந்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் சென்று வந்தவர்கள் வெளியிலே வந்து பேட்டி தந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களுக்கு. என்ன, கவர்னரை சந்தித்தோம், கவர்னரிடத்தில் விளக்கம் சொன்னோம். உடனடியாக கவர்னர் என்ன சொன்னார் என்று கேட்டால், நான் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்க முடியாது, இது கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, ஆக இதில் நாங்கள் தலையிட முடியாது, இது கட்சி பிரச்சனை என்று சொன்னதாக நேற்றைக்கு கவர்னரை சந்தித்துவிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் வெளியிலே வந்து பேட்டி தருகிறார்கள். நான் கேட்க விரும்புவது, இதே நிலை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு 10 பேரை தனியாக ஒரு பிரிவாக பிரித்து கவர்னரை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்து, இந்த ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கள் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆக அப்பொழுது 10 பேர் தான். ஆக அதை ஏற்றுக்கொண்டு கவர்னர் உத்தரவிடலையா? ஆனால் இப்போது 19 பேர் தந்திருக்கிறார்கள். 19 பேர் கடிதம் கொடுத்த நேரத்தில் 19 பேர். ஆனால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 25, 26, 27 என்று தாண்டி கொண்டிருக்கிறது. போகிற போக்கை பார்த்தா ஒரு 40 பேருக்கு மேல் எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஆக நேற்று கவர்னர் அதை மட்டும் இல்ல, மைதானத்துல அந்த கிரவுண்டுல இன்னும் அந்த பால் என்கிட்ட வரல, வந்ததற்கு பிறகுதான் அது உதைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சரி, நீங்கள் சொல்லுவது போல பால் வரவில்லை என்று சொன்னால் 89 பேர் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பால் வந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? அந்த பாலை நாங்கள் கொண்டு போறோமா கொண்டு போகவில்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்பவே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். அதனால்தான் நேற்றைக்கு சொன்னேன், ஆழ்ந்து சிந்தித்து சட்ட ரீதியாக இதை பற்றியெல்லாம் விவாதித்து அதற்கு பிறகு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவெடுக்கும். ஆனால் அந்த முடிவு எங்களுடைய சுயநலத்திற்காக அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சுயநலத்திற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக அந்த முடிவை நிச்சயமாக எடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே நான் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஏதோ அரசியலையே பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. அரசியல் பேசாம போனாதான் நீங்க உங்களுக்கு கோபம் வரும். இப்போ திருமண விழாக்களில் அரசியலை பேசி இயக்கத்தை வளர்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
கல்யாண வீட்டுக்கு போனா விருந்துக்கு போய் உட்கார்ந்தா பாயசம் எல்லாமே விருந்து இருக்காது. அது மாதிரி திமுக கல்யாணம்னா அரசியல் இல்லாம கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆகவே அதனாலதான் இவைகளையெல்லாம் நான் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேனே தவிர வேற இல்லை. இவ்வளவு நாள் பொறுத்திருந்திருக்கிறீர்கள், இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் மாசம் நான் சொல்லல, கொஞ்சம் நாள் தான் சொல்றேன். இப்ப புரியுதா? இங்க வந்து ஏன் நான் என்ன பேச வச்சிருக்காங்க. ஆக விரைவில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி தரும் என்ற சூழ்நிலையை நான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அதே நேரத்தில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய தந்தை மணமகளான நம்முடைய கார்த்திகாவுடைய தந்தை நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் எப்படி அமைதியாக பணிவோடு கனிவோடு அதே நேரத்தில் துணிவோடு அந்த பணிகளை எல்லாம் அவர் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய வழிகளில் நின்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி காட்டிட வேண்டும். நம்முடைய வேடுவர்கள் கூட இங்கே பேசுகிறது எடுத்து சொன்னார். அவர் எப்போதும் கொஞ்சம் மனந்திருந்து பேச முடியும், எதையும் ஒளிச்செல்லாம் வைக்க மாட்டார், பட்டு பட்டு பேசுவார். அதுதான் இங்கே பேசியிருக்கிறார். அவர் ஒரு சினிமா எடுத்திருக்கிறார். அந்த சினிமாவில் டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் எடுத்து வருவார். அவர் சொல்றார், பொண்டாட்டி கேட்டுக்கணும், பொண்டாட்டிக்கு அடங்கி இருக்கணும்னா சொன்னார். ஏத்துக்கிறார், இல்லைன்னு மறுக்கிறார். அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் வழி நின்று சுயமரியாதை இந்த இயக்கம் தந்து வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த கொள்கை வழி நின்று பெண்களுக்கு உரிமை, சொத்துல, வேலை வாய்ப்புல, எல்லாவற்றிலும் உள்ளாட்சி அமைப்புகள்ல, இப்ப பாராளுமன்றத்துல, சட்டமன்றத்துல கூட அந்த உரிமையை பெற்று தருவதற்கு திமுக தான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கு. அதை நான் மறுக்கல, அது உண்மைதான். ஆனால் இவர் சொல்ற மாதிரியும் இருக்கணும்னா அது நடக்காத காரியம். பல நேரங்களில் நான் காரில் அவரும் நானும் பொன்முடி பிறகு காரில் போயிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வரும், செல்போன் வரும். செல்போன் வந்த உடனே கார் நிறுத்துக்கிட்டு சரி, கார் சத்தத்துல தான் பேச முடியாது நினைச்சுட்டு கார் எடுத்து சொல்றாங்க, நிறுத்துவோம். உடனே இறங்கி போய் பேசுவேன். அப்புறம் பார்த்தா யாரும் கேட்டா அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறது, இறங்கி நின்றுட்டு பேசினாதான் அது மரியாதையாகும். காரை விட்டு வந்து இறங்கி பேசணும், இந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் எதையும் விட்டுக் கொடுக்காத வகையில நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெற்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கும் தொண்டராக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டு வாழ்வாக வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து தாருங்கள். அதே நேரத்தில் இந்த இயக்கத்திற்கும் நம்முடைய ராஜேந்திரனுக்கும் இன்னும் நீங்கள் பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாழ்க மணமக்கள் விடைபெறுகிறேன். நன்றி.